தப்பா எடுத்துக்க கூடாது. என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை. ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இந்த துறையில ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை. அப்படி வினோதினி மேடம் அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டா பண்ணியிருக்கேன். சாரி, நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னையும் நிகில் முருகன் சார் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க. ஆனா அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுள்ல வந்து இப்ப கூட நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. நான் வந்து கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடிச்சவங்க ஆனா பேசும்போது என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கே தெரியாம கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நான் பேரை சொல்லல. ஆனா நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இங்க வந்து பாலா சாரை கூப்பிட்டு, சார் நீங்க மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர் கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது நான். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட். அதனால எப்பயுமே வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி, நாட் ஒன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ், பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. அடுத்ததாக எல்லா படத்திலுமே வந்து முக்கியமான கதாபாத்திரம், ரொம்ப அழகான நடிப்பு, ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. அதே மாதிரி இந்த படத்திலுமே நடிச்சு கலக்கியிருக்காங்க. வெர்சடைல் ஆக்டர் வினோதினி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் பேசுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிடுறேன். இங்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறைக்கு திரை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்க வீட்டிருந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன். பெட்டு வந்து பேய கூட வந்து நம்ம பெட்டா வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்ன போதுதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனா அங்கேயே வந்து ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாவே இன்னைக்கு இந்த இடத்துல மேடையில நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு எங்கேயோ படிச்சேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு ஜின்னை பத்தின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டா தான் நான் பார்த்தேன், 2022-23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்ல எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போறேன், கேக்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரியல, இந்த படம் ஃபுல்லா வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன். இங்க வந்து சொன்னாரு ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர் உதயகுமார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பத்தி பார்த்த உடனே எனக்கு வந்து மைடியர் இந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான், இன்னைக்குதான் சார் எனக்கு தெரியும் KR சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா சின்ன வயசுல நாங்க பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரு படம் அந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஆனா பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாதான் நான் பாக்குறேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பேய், பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்னாதான் நான் பாக்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமா மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா மாறும்போது அது வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமா நம்ம பாக்குறோம். சோ இந்த படத்துல வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு என்டிட்டி ஒண்ணு இருக்கும். அண்ட் இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும் போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க. அதுவும் ஏதோ ஒரு இப்ப எப்படி வந்து மனசுக்குள்ள நம்ம ஒரு இதை வச்சுட்டுதான் ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கு வாழும் போது, அது இறந்த பிறகும் அது மனசுக்குள்ள ஏதோ ஒரு வச்சுட்டுதானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியா நான் பாக்குறேனோ, அதே மாதிரிதான் ஒரு அமானுஷ்யமா இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்துல இதே பிளானட்ல இதே யூனிவர்ஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம அதை பெட்டா
அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர் ஃபேண்டசி காமெடி அந்த மாதிரி ஒரு படமா வந்து உருவாக்கி இருக்கிறது, இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுல வந்து பாலா பத்தி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனா உண்மையா அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லயும் மாற்றமே இல்லாம ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவாரு, இந்த இடத்துல நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது கரெக்டா அது பண்ண முடியாம போயிடும். ஆனா அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாரு. கரெக்டா அந்த டைம்ல எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்ல பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலா 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ மோர் தென் 45 மில்லியன் வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பத்தி நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமா அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பத்தி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும் போது பாலா அவர்கள் இந்த படத்துல நாட் ஓன்லி அஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசரா நான் பாராட்டேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கரெக்டான டைம்ல அட்வான்ஸ் போட்டு லாஸ்ட் டப்பிங் முடிய அன்னைக்கு எக்ஸாக்டா பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிசினஸ்லயும் அவ்வளவு தெளிவா அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளவு பேரை திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாக்கு அவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு வருவேன். முகேந்திரா அவர்களை பத்தி ஒன்னு சொல்லிடணும். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல அவர் பிக் பாஸ்ல இருந்த போது நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதுல இமீடியட்டா அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் ஆகி இந்த படத்துல ஜின் அப்படிங்கிற படத்துலயும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பத்தியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸா வந்து சொல்றாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்டுங்க, அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனா அந்த டயலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கத்துக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும் போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெல்லாம் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போதே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலயும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலயே வந்து சினிமால இந்த பிரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல பிரான்ச்சைஸா அமையணும் அப்படிங்கறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸா நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீடைல்ஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சைஸா ஜின் பிரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் பிரான்ச்சைஸ். அதுல ஆரம்ப கால ஜின் பார்ட் 1ல வந்து நான் நடிச்சேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதுல நான் நடிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். உங்களுடைய பிளெஸிங்ஸ் இங்க வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸிங்ஸ். ஆன்மீக துறையிலிருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ பிளஸ் பொதுமக்கள் உங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமா இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமா அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாம பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நாட் ஒன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். சாரி, நான் வந்து இந்த விழாவுடைய நாயகர்கள் விவேக் மர்வின் அவர்களை பத்தி நான் வந்து மென்ஷனே பண்ணல. பட் உங்களுடைய அந்த குலேபகாவலி ஆல்பம்ல இருந்து இப்போ நீங்க இந்த குட்டிமா வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அமேசிங் மியூசிக் சார். பிளஸ் ஐ லவ் த ரீ-ரெக்கார்டிங் ஃபார் த ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஒரு சூப்பரான ஹாப்பி வைப்ஸை கிரியேட் பண்ணிட்டு போனாங்க நம்மளோட வினோதினி. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம் இந்த நேரத்துல. டாக்டர் ஜார்ஜ் விஜய் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். Praise the Lord. Thank you so much for this wonderful opportunity. எனக்கு வந்து முதல் வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க. அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லா பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை. ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை. அப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுதுதான் பாலா கால் பண்ணாரு. பாலா வந்து கால் பண்ணும் பொழுது, அண்ணா இந்த மாதிரி நான் பாலா பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்போ பாலா எனக்கு தெரியல. யூஸ்வலாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க, நான் டைரக்டர் பேசுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சேன். அண்ணன் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டாரு. அப்போ ஆஃபீஸ்ல வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார். பாலா நான் சொல்லும்போது, பாலா இது என்ன ஸ்ரீமான் அண்ணன் பண்ணியிருக்க வேண்டிய கேரக்டரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்படி கேட்குறீங்க? இல்லையா, அப்படி இல்லை, இது உங்களுக்காக எழுதின ஒரு இதுதான், இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி, அண்ணா இது கட்டாயமாக ஜெயிக்கும் இந்த கேரக்டர், இது ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, உங்களையும் பற்றி 4 பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி பாலா தான். ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட அது பழிச்சது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா. ஏன்னா வந்து பக்காவான பேமெண்ட் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையா கரெக்டா சூப்பரா கொடுத்தது பாலா தான். ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காம கொடுத்தது தான். அது இந்த காலத்துல இது நடக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாலா நீங்க வந்து ப்ரொடியூசராகவும் நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் செல்லுமணி சார் சொன்னாரு, எப்பயுமே வந்து எங்க கூட நீங்க இருங்க, எப்பயுமே இந்த ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் 2 பேருமே கிடையாது. மோகன்ராவ் அண்ட் பவ்யா, சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நிகில் முருகன் அண்ணன் கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டாரு. ஆனா பாலா அண்ட் முகேன் தான் என்னை வந்து வரவேற்றாங்க. அதுக்கு முகேன் தேங்க்யூ. லிஸ்ட் கொடுத்துட்டாரு, ஆனா கூப்பிடல. ஆனா எப்பயுமே அப்படி மிஸ் ஆகிறது உண்டுதான். நான் வந்து எதுவுமே குறையா சொல்லலை, ஏன்னா வந்து அன்புதான் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்டது தான். ஏன்னா வந்து மறந்துட்டாங்கன்னா அது வந்து அதை குறையா நான் சொல்லலை. அந்த மாதிரி நடக்கக்கூடிய இதுதான் இல்லையா. ஸோ அந்த வகையில எனக்கு வந்து சச் அ ஒண்டர்ஃபுல் கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம். அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டா பண்ணியிருக்கேன். சாரி, நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னையும் நிகில் முருகன் சார் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க. ஆனா அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அண்ட் கடவுள்ல வந்து இப்ப கூட நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. நான் வந்து கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடிச்சவங்க ஆனா பேசும்போது என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கே தெரியாம கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நான் பேரை சொல்லல, ஆனா நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இங்க வந்து பாலா சாரை கூப்பிட்டு, சார் நீங்க மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர் கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது நான். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட். அதனால எப்பயுமே வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி, நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ், பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி கிளியர் பண்றதுக்கு கேமராவில் பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன்.
தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க சொன்னீங்க அப்பவே, நான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது நீங்க பதிவு பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் கட்டாயமாக கண்டென்ட் கிடைச்சிருச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து கட்டாயமா கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படம் தான். கிட்ஸ் வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா, சம்மர் லீவ்லயே வந்திருந்தா இன்னும் பயங்கரமா ஓடி இருக்கும். இன்னும் நல்லா இது வந்து கட்டாயமா ஓடும். கட்டாயமா ஜின் 10 வரைக்குமே போகும். வலா இப்பயே அப்ளிகேஷன் போட்டுறேன். ஆனா நான் என்ன கேரக்டர் பண்ணணும்னு தான் தெரியல, என்ன வயசாயிடும் எனக்கு. ஸ்கூல் லேட்டா தான் ஆரம்பிக்குது. ஓகே, அன்பில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல், கொஞ்சம் ஸ்கூல் எல்லாம் லேட்டா ஆரம்பிக்கும், வெயில் காலம். ஸோ அதனால ஏசியில உட்காந்து படம் பார்க்கட்டும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சிக்கு, ரித்விக்கு, அப்புறம் வடிவுக்கரசி அம்மா எல்லாருக்குமே இது என்ன நான் மெயினா சொல்ல விரும்புறேன்னா, பாலா வந்து சும்மா இந்த வைரல் ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த யூடியூப் ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட் பண்ணல. ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்டிங்காக நன்றி நன்றி பாலா. ஸோ இதே மாதிரி எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வரேன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக மாஸ்க் ஸ்டுடியோஸ் என்ற போல மிஸ்டர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறோம்.